இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இது? ஐஸ்கிரீம் சாப்பிட்டு மயங்கி விழுந்த மாதிரி தோணுச்சு. அவருக்கு ஏதோ ஆபத்து. அவருக்கு போன் பண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிட வேணாம்னு சொல்லணும். சூர்யா, கால் அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆபத்து. தேவிமா, சூர்யா, இத நான் சாப்பிட்டுக்கவா? சரி, ஓகேடா. உனக்கு இல்லாததான் சாப்பிட்டுக்கோ. தேங்க் யூ சூர்யா. ஹேய் ஹாசினி, மாமா, அவ ஆல்ரெடி 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மாமா. திரும்ப திரும்ப சாப்பிட்டா அவளுக்கு காய்ச்சல் வந்துரும்ல. பரவாயில்ல ஹாசினி, குழந்தை தானே, ஆசைப்படுறாள்ல. அதெல்லாம் கிடையாது மாமா. ஒண்ணு நீங்க சாப்பிடுங்க, இல்ல விடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். ஹாசினி, ஒண்ணு நான் சாப்பிடணும், இல்லனா சூர்யா சாப்பிடணும். நீ என்ன சூர்யாட்ட கொடு. சூர்யா மாமா, இந்தாங்க, நீங்க சாப்பிடுங்க. குடு. நீ வா போலாம். ஏய், அது சாப்பிடாதீங்க. ஏய், என்ன துர்கா, என்னாச்சு? எதுக்கு இப்ப ஐஸ்கிரீம் தட்டி விட்ட? போங்க. இந்த தடவை தப்பிச்சிட்டானா? துர்கா, என்னாச்சு துர்கா? இந்த ஐஸ்கிரீம்ல விஷம் கலந்திருக்கு. சாப்பிட்டா அது இவருக்கு தான் ஆபத்து. என்ன சொல்ற துர்கா? ஐஸ்கிரீம்ல விஷமா? ஆமாமா, அந்த ஐஸ்கிரீம்ல விஷம் கலந்திருக்கு. ஆஹா, இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? நீ என்ன திடீர்னு விஷம் கலந்திருக்குன்னு சொல்ற? இப்ப நாங்க எல்லாருமே இந்த ஐஸ்கிரீம் தானே சாப்பிட்டோம். அதுல விஷம் கலந்திருந்தா சாப்பிட்ட எங்க எல்லாருக்கும் ஏதாவது ஆயிருக்கணும்ல. இதுவரைக்கும் இங்க யாருக்குமே எதுவுமே ஆவலையே. கரெக்ட் தான். என்னாச்சு துர்கா? இதுல விஷம் கலந்திருக்குன்னு உனக்கு யார் சொன்னது? சூர்யா, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஐஸ்கிரீமை யார் கொண்டு வந்து கொடுத்தது? அது நாகஜோதி தான் கொண்டு வந்து கொடுத்தா. நம்ம நாக்ஸ் மாட்டிக்க போகுது சிஸ்டர். வாயை மூடு. நீயே கொண்டு வந்து கொடுத்த? அம்மா, எனக்கு ஒன்றும் தெரியாதும்மா. ஐஸ்கிரீம் வேணும்னு பாப்பா தான் கேட்டுச்சு. ஹாசினி அம்மா தான் ஆர்டர் பண்ணாங்க. பார்வதி அம்மா தான் என்ன கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க. அதான் கொண்டு வந்து கொடுத்தேன். துர்கா, அவ சொல்றது உண்மைதான். ஐஸ்கிரீம் நான் தான் ஆர்டர் பண்ணேன்.
எது எப்படியோ, ஆனா அந்த ஐஸ்கிரீம்ல விஷம் கலந்திருக்கு. அது எனக்கு நல்லா தெரியும். துர்கா, துர்கா, நீ ஏன் தேவையில்லாம பயப்படுற? எல்லாரும் இந்த ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டு இருக்காங்க. இதுல விஷம் இருந்திருந்தா இவங்க எல்லாரும் எப்படி இங்க நின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க? ஆமா ஆமா, நான் கூட சாப்பிட்டேனே துர்கா. ஆ, ஆமா துர்கா, நீ ஏன் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிற? நீ சொல்றது உண்மையா இருந்தா எங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கணும்ல. யாரு என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, நான் நம்ப மாட்டேன். இந்த பவுல்ல இருந்த ஐஸ்கிரீம்ல விஷம் கலந்திருக்கு. எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு அப்படியே என் மேல சந்தேகமா இருந்தா உங்க முன்னாடியே இந்த ஐஸ்கிரீமை நான் சாப்பிட்டு காட்டுறேன். ஐயோ, ஐயோ, ஐயோ. ஐயோ. ஏய் சிஸ்டர், விஷம் கலந்த ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடுறாளே, செத்துக்கிட்டு போயிட போறா சிஸ்டர். முட்டாள் முட்டாள். பாம்பு விஷம் பாம்பை ஒண்ணும் பண்ணாது. அதனாலதான் தைரியமா அவ டிராமா பண்ண. சரி 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 சரி. துர்கா, நீ தேவையில்லாம வேற ஏதோ குழப்பத்துல இருக்க. அந்த அமைச்சர் பையன் கேஸ நீ விசாரிக்க ஆரம்பிச்சதுல இருந்தே நீ நார்மலாவே இல்ல. குழம்பிட்டா? ஆமா ஆமா, அமைச்சர் வேற வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போனார்ல, அதனால துர்கா ரொம்பவே குழப்பத்துல இருக்கா. டிப்ரெஷன்ல இருக்கறா. ஹாசினி, பார்வதி அம்மா எல்லாருமே ஐஸ்கிரீம்ல விஷம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல தாயே. என் கணவர் சாப்பிட இருந்த ஐஸ்கிரீம்ல கண்டிப்பா விஷம் இருந்திருக்கு. அவரை யாரோ கொலை பண்ண பாக்குறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டு பழிவாங்க காத்திருக்கிற நாகம்மா இல்ல அமைச்சர் என்ன பழி வாங்கறதுக்காக என் தாலிக்கு ஆபத்தை ஏற்படுத்த பாக்குறாரா? ஏதோ ஒரு விதத்துல என் தாலிக்கு ஆபத்து காத்திருக்கு. அது எனக்கு நல்லா தெரியுது. என் தாலியை காப்பாத்தி கொடு. ஹஸ்பண்ட் சார் ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக தானே நான் யமதர்மன் கிட்ட போராடி இந்த பூலோகம் வந்திருக்கேன். அவருக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் இந்த உடம்புக்குள்ள வந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். என் தாலிக்கு ஆபத்து யாராலன்னு தெரியல. எனக்கு யாருன்னு காட்டி கொடுத்தாயே. நான் உன்னதான் நம்பி இருக்கேன். எக்காரணத்து கொண்டும் அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நீதான் காப்பாத்தணும்.